எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சில்லி இட்லி தான் செய்ய போகிறேன். எங்கள் தியாசரி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிற அம்மாச்சி எனக்கு சில்லி இட்லி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவளுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த சில்லி இட்லி எப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. செய்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ சில்லி இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து சில்லி இட்லிக்கு ரேஷன் அரிசியில் தான் மாவு ஆட்டி வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே எப்படி ஆட்டுவேன்னா அதே மாதிரி தான் 10 டம்ளர் ரேஷன் அரிசியில் 1 டம்ளர் உளுந்து போட்டு ஆட்டி வச்சுருக்கிறேன். 10க்கு 1 அந்த மாதிரி போட்டு நான் இதை ஆட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தான் சில்லி இட்லி செய்ய போகிறேன். சில்லி இட்லிக்கு நம்ம வந்து இட்லி தட்டிலையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஊற்றுனோம்னா நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி அதாவது நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு பீஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தட்டுகளில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கிண்ணம் இல்லை அதுக்குன்னு தட்டு இட்லிக்குன்னு தட்டு விற்கிது, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது ரெண்டுலேயும் தான் மாற்றி மாற்றி ஊற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம தண்ணி காய வச்சுக்கலாம். இன்றைக்கி இட்லி சட்டியில் செய்யாமல் நான் அந்த மாதிரி கரண்ட் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். கரண்ட் அடுப்பில் இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கிறேன். குண்டாவில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி காயட்டும், அதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இது மாதிரி ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க. நம்ம அப்போ தான் அந்த இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை நைட் ஆட்டி வச்சு இப்போ நான் காலையில் தான் பார்க்குறேன். பாருங்க நல்லா புளிச்சிருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க எப்படி இருக்குன்னா, நாங்கள் எப்போவுமே நான் வந்து கலக்கி விடாமல் தான் ஊற்றுவேன். அதே மாதிரி தான் நான் ஊற்ற போகிறேன். இதை அப்படியே எடுத்து அழுங்காமல் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கையிலே இட்லி வந்து பெருசாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி அலப்பி விட்டுக்கோங்க கரெக்டாக. நம்ம அப்போ தான் அந்த வெட்டுறதுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி காஞ்சிட்ருக்குது, இப்போ வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கரண்ட் அடுப்பு, நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். எங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வேக விட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் போல் ஸ்கூலுக்கு சில்லி இட்லி செஞ்சுட்டு வீட்டுக்கு நார்மலான இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பாருங்க வல்லாரைக்கீரை எடுத்துருக்கிறேன். இந்த வல்லாரைக்கீரை எவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி வரும், சூட்டை குறைக்கும். பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா உடனே கேட்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதில் தான் இன்றைக்கி வந்து நான் சட்னி செய்ய போகிறேன். இதை இன்னொன்று வந்து நிறைய பேர் இந்த தலையை மட்டும்தான் எடுத்து சட்னி செய்கிறாங்க. இந்த காம்பில் தான் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. சத்துக்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த கீரையை ஃபுல்லாகவுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்படியே நம்ம சட்னி அரைக்கணும். லைட்டாக ஓரத்தில் வெட்டணும். கொஞ்சம் போல் தான் காம்பை வெட்டணும், நிறைய வெட்டக்கூடாது. நைஸாக வெட்டிக்கோங்க. இதில் வந்து வேறு எதுவுமே இருக்காது. பில்லுதுగా இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இதில் தோசை கூட செய்யலாம், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் காலையில் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து பாருங்கள் வெட்டியாச்சு. இப்படி காம்போடவே நான் வெட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக அலசி எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுக்கணும். இருக்கட்டும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் அந்த சின்ன தட்டிலையும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த தட்டிலையும் இதையுமே அதே மாதிரியே வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இட்லியை ஒரு கத்தியை வச்சு சுற்றி இப்படி லைட்டாக எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்படி இழுத்தாலுமே வந்துடும். எடுத்து விட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா அதுவே வந்துடும். பாருங்க, இப்படி கமுத்துட்டாலே பாருங்கள் இப்படி வந்துடும் இட்லி கரெக்டாக. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஊற்றி பீஸ் போடும் பொழுது இட்லி வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த பீஸ் கரெக்டாக வரும். நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்க செமையாக இருக்குது இட்லி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் போதும் ஒரு ஆளுக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது ஊற்றி வச்சது இது கத்தி கூட போட வேண்டாம். நல்லா ஆறிடுச்சுன்னா இங்கே பாருங்க நம்ம எடுத்தாலே இப்படி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வாட்டில் வந்துடும். இப்போ இழுத்து விட்டாலே வந்துடும். அவ்வளவுதான். பாருங்கள் எப்படி தூக்கிக்கிட்டு வருதுன்னு. நல்லா தூக்கிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கையை விட்டு ஆறிடுச்சுன்னா நல்லா இப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா ஆறினோன்னா பாருங்கள் பிச்சுக்கிட்டெல்லாம் வரல, நல்லா வந்திருக்குது. பாருங்கள் நம்ம அந்த கிண்ணத்தில் இருக்கிற பாருங்கள் அதுவுமே நல்லா தான் வந்திருக்குது. பாருங்கள் இது எடுத்தாச்சு. நல்லா சூப்பரான தட்டு இட்லி. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு இட்லி ஊற்றுனது தட்டு இட்லி. வல்லாரை சட்னி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதை ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் கடுகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, அதே 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு நல்லா செவந்துடணும். அப்போ தான் சட்னி நல்லா வாசமாக இருக்கும், அந்த பச்சை வாசம் வராமல் இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 5 பல்லு பூண்டு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் போல் உப்பு, வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம். அதாவது இட்லிக்கெல்லாம் தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறதுனால தக்காளி சேர்த்துருக்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் கொஞ்சம் போல் தேங்காய், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. லைட்டாக தான் போட்டுக்கணும், இதுக்கெல்லாம் தேங்காய் நிறைய சேர்த்துக்கூடாது. தேங்காயை போட்டு 2 கண்டு கண்டுனோடனே நம்ம வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த வல்லாரையை சேர்த்துக்கணும். இது ரொம்ப நேரம் போட்டு வதக்கவும் கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். தேங்காயும் இதையும் ஒட்டுக்க போடுங்க, போட்டு லைட்டாக வதங்கினா போதும். தலை ரொம்ப வெந்துடக்கூடாது, வெந்துருச்சுன்னா அதனுடைய மருத்துவ குணம் போயிடும். அதனால் கொஞ்சம் வதக்காடு வதங்கினா போதும். பக்கத்தில் என்னென்னா இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கினோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓரளவு வதங்கிடுச்சு, இவ்வளோ வதங்கினாலே போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும், சூட்டோடு அரைச்சிடக்கூடாது. இதை இறக்கிட்டு இதில் வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ வதக்கி வச்சுருக்கிற வல்லாரையை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இட்லியிலேருந்து எடுத்து பாருங்கள் வெட்டிக்கலாம். கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம தட்டு இட்லி ஊற்றி நம்ம அந்த மாதிரி சில்லி இட்லிக்கெல்லாம் ஊற்றும் பொழுது பீஸு கரெக்டாக வரும். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் நல்லா காயணும், அப்போ தான் உங்களுக்கு இட்லியில் எண்ணெய் குடிக்காது. பிசுறு இல்லாமல் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே வேகட்டும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. சீக்கிரம் செவக்கணும், நம்மளுக்கு நல்லா அந்த பொன்னரமாக செவக்கணும். அடுப்பை நல்லாவே ஸ்பீடாக வச்சுக்கணும், அப்போ தான் எண்ணெயை குடிக்காது. பாருங்கள் செவந்துருச்சு நல்லா. இந்த அளவு செவந்தாலே போதும், இதுக்கு மேலே செவக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துடணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த எண்ணெய் குடித்த எண்ணெயெல்லாம் கக்கிடும். நீங்கள் அரை வேக்காட்டில் எடுத்திங்கன்னா எண்ணெய் தங்கிக்கும் உள்ள இட்லிக்குள்ள. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சலசலன்னு சத்தம் கேட்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சில்லி. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு உளுந்த பருப்பு, கடுகு வெடித்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதை சேர்த்து வதக்கிக்கலாம்.
இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் இதில் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டுக்கலாம், இனிப்பாக இருக்கும். தக்காளி சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் தக்காளி சாஸ் ஊற்றாமல் நான் தக்காளி அரைச்சதுனால நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி சாஸ் ஊற்றுனீங்கன்னா அதிலே இனிப்பு இருக்கும், தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2ஆக கீறிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு குடை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கிற இந்த 2ஆக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சில்லி இட்லி இதையும் போட்டு கிளறிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது அதாவது சிம்பிளாக செய்கிறது. இதுக்கு சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாமே நம்ம ரெடிமேடாக கூட ஊற்றிக்கலாம். இது நான் தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சில்லி இட்லி. அடுப்பை நான் குறைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, காலையில் டிஃபனு, அதாவது நம்மளும் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் அவசர அவசரமாக கிளம்புற குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து முழுங்கிடுவாங்க. இட்லியை நல்லா முறுமுறுன்னு இருக்குது. வெறும் இட்லியாகவே நம்ம எண்ணெய்க்கில் போட்டு பொரிச்சு எடுத்தோடனே வெறும் இட்லியாக கூட சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக சில்லி இட்லி. அது கூடவே சும்மா சாதாரண இட்லியை ஊற்றினேன். இதுக்கு வல்லாரைக்கீரை சட்னி, பீட்ரூட்டு சட்னி வச்சுருக்கிறேன். நல்லா ஹெல்த்தியான 2 சட்னியுமே நல்ல ஹெல்த்தியானது. சில்லி இட்லி செய்யவே பிள்ளையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தியாசரி கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு முன்னாடியே வேணும் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மாவு நான் இதுக்காகலாம் தனியாகலாம் ஆட்டலை. எப்போது மாதிரியே 10 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். 3 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 7 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டு ஆட்டி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இட்லி. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த தட்டு இட்லி ஊற்றிட்டு மீதிக்கு இந்த மாதிரி நான் ஊற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப பஞ்சு மாதிரி நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி நம்ம எடுத்தாலும் கையிலலாம் பிசு பிசுன்னெல்லாம் ஒட்டாது. பாருங்கள் நான் பிக்கிறேன், சாதாரணமாக பிஞ்சுக்கிட்டு வருது. வல்லாரை சட்னி பாருங்கள், வல்லாரை சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நல்லா சாஃப்டான இட்லிக்கு வல்லாரை சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பீட்ரூட் சட்னி பாருங்கள், பீட்ரூட்டு சட்னி. அந்த பீட்ரூட்டெலாம் நம்ம சிரவி பொரியல் பண்ணாலும் சரி, வெட்டி போட்டு மசாலா பொரியல் பண்ணாலும் சரி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்பொழுது நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. இது எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். லேட் ஆகிடுச்சுன்னு நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கல. இன்னொரு நாளைக்கு இது எப்படி அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.